ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தினாஸ் மல்டி பேக்கர். நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்துட்டு டாடா குரூப் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ நியூஸ் பற்றி தான். டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்துட்டு 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையும் ஓப்பனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துக்கிட்டோன்னா 310 ரூபாயிலேருந்து 326 ரூபா வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெவி லாஸ் யாருக்குன்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட்டில் வாங்கினவங்களுக்கு வந்து 70% வரையும் லாஸ் ஆகிருக்கு. இந்த லாஸை வந்து லிஸ்டிங் கெயினில் ரீச் பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணாது. லிஸ்டிங் கெயினில் வந்து 10% 20% வரையும் வந்து ப்ராஃபிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஐபிஓ வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நமக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து மினிமமாக 10%நாச்சும் கெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டாடா கேபிட்டலில் வந்துட்டு சிக்னிஃபிகன்ட் போர்ஷனை வந்துட்டு டாடா மோட்டர் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸாக பார்க்குற மாதிரி இருக்குது. டாடா மோட்டர்ஸ் வந்துட்டு 1ஆம் தேதி ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் 5% வந்து கெயின் ஆகிருக்கு. இப்போ ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் நம்ம பை பண்ணுறோம்னா அது வந்துட்டு டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் நம்ம பை பண்ணுவோம். இப்போ டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளில் என்னென்ன கம்பெனி வருதுன்னு பார்த்தோன்னா டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ப்ளஸ் ஜேஎல்ஆர் வரும். இதே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் வெஹிக்கிள், இவாக்கோ இது 3 வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிளில் வரும். இந்த ஸ்டாக் வந்து இன்னும் 5 வருஷத்துல கண்டிப்பாக 2000 ரீச் ஆகும். 2000 அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டாக்கும் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ப்ளஸ் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது ரெண்டும் சேர்த்து கண்டிப்பாக 2000 ரீச் பண்ணும். ஸோ இப்போதைக்கு கண்டிப்பாக இதை வந்துட்டு பை பண்ணலாம். நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா டிசிஎஸ் வந்துட்டு இப்போ 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிசிஎஸ்ல வந்துட்டு இப்போ 12,000 பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த லே ஆஃப் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ரூடா லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி டாடா குரூப்ல இருந்து இப்படி நியூஸ் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதை வந்துட்டு எப்படி சந்திரசேகர் சார் வந்துட்டு ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த லே ஆஃப் வந்து ஆக்சுவல் நம்பர் 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் ஐடியில் வந்துட்டு வேர்ல்டு வைடாகவே வந்துட்டு லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் மற்றபடி எல்லா ஐடி கம்பெனிலையும் வந்துட்டு எம்ப்ளாயி லே ஆஃப் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா தனிஷ்ல இருக்கு. தனிஷ்க்கு இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா உங்க பழைய கோல்டை கொடுத்துட்டு புது கோல்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கர்லாம் வச்சு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு என்னன்னா ஒரு 10% 20% கெயின் வரும். அதுக்காக அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். இது வந்து ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அமுக்குங்க.